ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதியனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே திருது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடம் என்ற ஒரு துறையிலிருந்து மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஜீவனத்தில் வலுவாக இருக்க வேண்டும். அப்போது தான் அந்த ஜீவனத்தின் மூலம் வரக்கூடிய பொருளாதாரத்தின் மூலம் தன்னை தக்க வைத்து கொள்ள வாழ வழி ஏற்படுத்தி கொள்ள முடியும் என்பது நடைமுறை அனுபவம். அந்த வகையில் ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் இவர் எந்த பணியில் இருப்பார், இந்த பணி அவருக்கு எவ்வாறு இருக்கும் என்பது சார்ந்த தகவலை பார்ப்பதற்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவ கிரகங்கள் நமக்கு தெளிவாக அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறது என்பது நிறைய ஜாதகங்களில் பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் ஒவ்வொரு ஜாதகமும் அவர்களுடைய ஜீவனம் எவ்வாறு இருக்கும், அல்லது அவருடைய லாபம் எவ்வாறு இருக்கும், அவருடைய கௌரவம் எவ்வாறு இருக்கும், அவர்களுடைய வரக்கூடிய வருமானம் எவ்வாறு இருக்கும் என்பது சார்ந்த தகவலை ஒவ்வொரு ஜாதகம் தெளிவாக அடையாளம் காட்டுகிறது என்பது நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகத்தை பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் ஒவ்வொருவரினுடைய ஜீவனம் எவ்வாறு அமையும் என்பது சார்ந்த தகவலையும் பார்க்கிறோம். அந்த வகையில் இதுவரை இராணுவம் சார்ந்த துறையில் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுடைய ஜாதக அமைப்பு எவ்வாறு இருக்கிறது, மருத்துவம் சார்ந்த துறையில் அவர்களுடைய ஜாதகம் எவ்வாறு இருக்கிறது, மற்றும் ஜோதிடர்கள் ஜோதிடம் பார்த்து ஜீவனம் செய்யக்கூடிய ஜோதிடர்களுடைய ஜாதகத்தையும் பல ஜாதகங்களை பார்த்தோம். அந்த வகையில் காவல்துறையில் பணிபுரியக்கூடிய தகுதி உள்ள ஜாதக கிரக அமைப்பு என்ன என்பது சார்ந்த தகவலை பார்ப்போம். இதில் மகர லக்கணத்தில் பிறந்திருக்கிறார். லக்கணத்தில் கேது, 7வது இடத்தில் ராகு, லக்கணத்துக்கு 9வது இடத்தில் சனியும் குருவும், 10வது இடத்தில் சுக்கிரன், லக்கணத்துக்கு 11வது இடத்தில் சூரியன், சந்திரன், புதன், 12வது இடத்தில் செவ்வாய். பொதுவாகவே 5, 10க்குரியவன் ஒரே கிரகமாக இருந்து வலுப்பெறும் பொழுது அவர்கள் மிகப்பெரிய யோகத்தை சந்திக்கிறார்கள், அல்லது வாழ்க்கையில் சிரமப்படாமல் வாழக்கூடிய தகுதியுள்ள நிலையை 5க்கும் 10க்குரிய கிரகம் ஒன்றாக அமையும் பட்சத்தில் அந்த யோகத்தை தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்கிறோம். அதே சமயத்தில் பாருங்கள் நண்பர்களே, இந்த ஜாதகத்தில் 5, 10க்குரியவன் சுக்கிரன், அவன் லக்கணத்துக்கு 10வது இடத்தில் தசமகேந்திரத்தில் அமர்ந்து வலுவாக இருக்கிறது. அதே சமயத்தில் லக்கணத்துக்கு 9ஆம் இடத்தில் சனி இருந்து லக்கணத்தையும் குரு பார்த்து லக்னாதிபதியையும் குருவோடு சேர்ந்திருக்கிறார். இது மேலும் சிறப்பான ஒரு ஜாதகம். அதே சமயத்தில் லக்கணத்துக்கு 3, 6, 10, 11ஆம் இடங்களில் சூரியன், புதன், சுக்கிரன் அல்லது சூரியன், புதன், சந்திரன் இருக்க பெற்றவர்களும் மிக சிறப்பான யோகத்தை தருகிறார்கள் என்பது நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். அந்த வகையிலும் இந்த ஜாதகம் பொருந்தி போகிறது. லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துக்கு குருவனுடைய தொடர்பு வரும் பொழுது லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துக்குரிய சூழ்நிலையை குரு மேல் நோக்கிய நிலையில் அமைத்து சீரும் சிறப்பமாக தந்துவிடுகிறது. ஒரு ஜாதகத்தில் மற்றவர்களை கட்டுப்படுத்த வேண்டுமெனில் அவர்கள் முதலில் தேவை அவர்களுக்கு தைரியம், அதற்கு அடுத்தது வீரியம், அதற்கு அடுத்தது பொதுமக்களை பாதுகாக்கக்கூடிய மனோபக்குவம் உள்ள எண்ணம். இந்த 3ஐயும் தருவது குரு, சனி, செவ்வாய். ஆக இங்கு குருவுக்கு கேந்திரத்தில் செவ்வாய் அமர்ந்து லக்கணத்துக்கு 3ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறது. ஆக தைரிய வீரியம் இங்கு பலமாகிறது. குரு தன்னுடைய சொந்த வீட்டையும் 7ஆம் பார்வையாக லக்கணத்துக்கு 3ஆம் இடம், மகர லக்கணத்துக்கு 3ஆம் இடமான குருவனுடைய வீட்டை குரு பார்க்கிறது என்பது ஒரு சாலச் சிறந்தது. அதே சமயத்தில் இதை சனி தன்னுடைய 7ஆம் பார்வையாகவும் பார்க்கிறது என்பது விசேஷமான ஒரு தகவல். ஆக இந்த ஜாதகத்தில் தைரியம் என்பதும் மற்றவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை என்பதும் இவர்களுக்கு சுலபமாக இயல்பாக அமைந்தது என்பதுதான் மேலும் குறிப்பிடக்கூடிய ஒரு அற்புத தகவல். சரி நண்பர்களே, இது இனி ஒவ்வொரு கிரகமும் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்து எவ்வாறு வலுவோடு அமைந்தது என்பது சார்ந்த தகவலை பார்ப்போம். வாருங்கள் நண்பர்களே.
லக்கினம் உத்திராட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்தது. ஆக சூரியனுடைய சாரத்தில் அமர்ந்தது. சூரியனுக்கு லக்கண புள்ளிக்கு சாரம் கொடுத்த சூரியன் லக்கணத்துக்கு 11வது இடத்தில் வலுவாக அமைந்திருக்கிறது. லக்கணத்துக்கு 3, 7, 11, 3, 6, 10, 11ஆம் இடங்களில் இயற்கை பாவக்கிரகங்களான சனி, சூரியன், செவ்வாய், ராகு, கேது அமைய பெற்றிருப்பின் அந்த ஜாதகர்கள் சுலபமாக வெற்றியை ஈட்டி விடுகிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இங்கு சூரியனுடைய புள்ளியை வாங்கியிருக்கிறது லக்கணம். 2வது சூரியன் புதனுடைய நட்சத்திர சாரத்தை வாங்கியிருக்கிறது. ஆக புதனோடு சேர்ந்திருக்கிறது. ஆக புதாத்தி யோகம், கத்திரி யோகம், மகாலட்சுமி யோகம் அன்று மற்றும் நிபுணத்துவம் யோகம் என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்கு மேற்பட்ட யோகங்களை சூரியனும் புதனும் ஒன்றாக சேர்ந்து அமைந்தது என்பதுதான் விசேஷமான தகவல். அதற்கடுத்தது சந்திரனும் கேட்டை நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது. சந்திரனுக்கும் குருவின் மனைவி தாரைக்கும் பிறந்ததாக புதன் சொல்லப்படுகிறது. ஆக தன்னுடைய மகனின் சாரத்தை வாங்கி வலுவாக இருக்கிறார் என்பது விசேஷமான தகவல். அடுத்து செவ்வாய் பூராட நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது. பூராட நட்சத்திரத்தை கொடுத்த சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டில் வலுப்பெற்று இங்கு செவ்வாயும் வலுப்பெற ஏதுவான சூழ்நிலையை தந்திருக்கிறது. புதன் அனுச நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது. புதன் அனுச நட்சத்திரத்தில் அமர்ந்து சனியினுடைய பார்வையை பெற்றிருக்கிறது என்பது மேலும் சிறப்பான ஒரு தகவல். கடின உழைப்பை தரக்கூடியது சனி. அந்த சனி புதனுடைய தொடர்பில் இருக்கிறது. ஆக இவர் புத்திசாலித்தனமான நடவடிக்கைகளுக்கு இவர் சாலச்சிறந்து பெயர் போனவர் என்பது சொல்லப்படுகிறது. அடுத்தது குரு ஹஸ்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது. குரு ஒரு ஜாதகத்தில் தான் நின்ற வீட்டுக்கு 11ஆம் இடத்தில் நட்சத்திரத்தில் அமர்வது என்பது சாலச்சிறந்தது. அந்த வகையில் பார்க்கும்போது குரு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது. அந்த குருவும் சந்திரனுக்கு மிக நெருங்கிய கிரகம் அல்லது சேர்ந்தால் யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம். அப்படி இருந்த போதிலும் கூட அந்த குருவுக்கு நட்சத்திரத்தை கொடுத்த சந்திரன் லக்கணத்துக்கு 11ஆம் இடத்தில் அமைந்து லக்னாதிபதி நின்ற வீட்டுக்கு 3இல் அமைந்தாலும் கூட நீச்சம் பெற்று இருப்பது என்பது அவ்வளோ சிறப்பான அமைப்பாக கருத முடியவில்லை. ஆக இவருக்கும் வாழ்க்கை துணைக்கும் நிறைய முரண்பாடுகளும் சிரமங்களும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து சுக்கிரன் விசாக நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது. இந்த விசாக நட்சத்திரத்தில் குரு அமர்ந்திருக்கிறது என்பது அவ்வளோ சிறப்பான யோகம் என்பது பார்த்தாலுமே கூட குரு சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் அமர்வதும் சுக்கிரன் குருவனுடைய நட்சத்திரத்தில் அமர்வதும் நல்ல யோகத்தை தருகிறது. ஆனால் பொருளாதார ரீதியில் சின்ன சின்ன அவமானங்களில் தந்து கொண்டிருக்கிறது என்பது கேள்விப்பட்டிருக்கிறோம். அடுத்து சனி ஹஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறது. 2ஆம் பாதத்தில் அமர்ந்திருக்கிறது என்பது விசேஷமான ஒரு தகவல். ஏனென்று கேட்டால் சனியும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் 1-7 என்பது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட சனி புதனுடைய நட்பு வீட்டில் இருக்கிறது. சனி நின்ற வீட்டுக்கு 11க்குரியவனுடைய சாரத்தை பெற்றிருக்கிறது என்பது பாவமாக பார்க்கும் பொழுது யோகம், அதே சமயத்தில் கிரகமாக பார்க்கும் பொழுது பகை என்பதை எடுத்துக்கொண்டாலுமே கூட இங்கு குருவோடு சேர்ந்திருப்பதால் இந்த பகையும் தோஷமும் அடிபட்டு போகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து ராகு ஆயில்ய நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 20.21 பாகை பெற்றிருக்கிறது என்பது சாலச்சிறந்த அமைப்பாக இருக்கிறது. அடுத்து ராகு திருவோண நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 20.21 பாகை பெற்றிருக்கிறது. ஆக கேது லக்னகேந்திரம் அமைந்திருப்பது, லக்னகேந்திரத்தில் அமர்வது என்பது ஒரு சாலச்சிறந்த அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் குருவும் கேதும் ஒருத்தருக்கொருத்தர் திரிகோணத்தில் அமர்ந்து இவர் பலமாக வீடு கட்டும் விஷயத்தில் அதீத ஈடுபாடும் அக்கறையும் கொண்டு மிகப்பெரிய அளவில் வீட்டை கட்டி கடனாளியாக இருக்கிறார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் ஒரு நட்சத்திரத்தினுடைய வாயிலில் இருக்கும் பொழுது அவர்கள் ஆகச் சிறந்தவர்களாக அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். இங்கு புதனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது சூரியன் கேட்டை நட்சத்திரம் 2ஆம் பாதம், சந்திரன் கேட்டை நட்சத்திரம் 1ஆம் பாதம், ராகு ஆயில்ய நட்சத்திரம். ஆக இது லக்கணத்துக்கு 6க்குரியவன், அதே சமயத்தில் 10க்கு 9ஆம் இடத்துக்குரியவன் என்று பார்க்கும் பொழுது 6, 9க்குரியவர்கள் மிக தொடர்பு பெற்று சூரியனும் சந்திரனும் ராகுவும் அமைந்து இவர் அதீத தைரியசாலி, புத்திசாலி, வலுவானவர் என்பதையும் அடையாளம் காட்டுகிறது. அடுத்து அனுச நட்சத்திரத்தில் புதன் அமர்வது என்பது ஆகச்சிறந்த யோகம். ஏனென்று கேட்டால் தன்னுடைய சொந்த வீட்டில் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் தனக்கு சொந்தமாக இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டில் ஒரு கிரகம்
நட்பு கிரக சாரம் பெற்றாலும் பகை கிரக சாரம் பெற்றாலும் தன்னுடைய நட்சத்திரம் இருக்கும் வீடு என்பதால் அவர் மேலோங்கிய நிலையில் தங்களுடைய வளர்ச்சியை பல ஜாதகத்தில் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு வகையிலும் அந்த மனிதனுடைய ஜீவனம் எவ்வாறு இருக்கும் என்பது சார்ந்த தகவல்களை ஒவ்வொரு கிரகங்களும் தெளிவாக அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோள் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.